ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசி அரைக்க வேண்டாம், ரெடிமேடாக நம்ம கடைகளில் விற்கும்ல அந்த அரிசி மாவு வச்சு கூட இடியாப்பம் மாவு, அந்த மாதிரி கொழுக்கட்டை மாவுலாம் விற்கும்ல அந்த மாதிரி மாவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கழுவி காய வச்சு அரைச்சி பச்சரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்களில் சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ அதுக்கு மாவு எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதுலேயே எடுத்துக்கோங்க. நான் டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சிக்கணும். சலிச்சிக்கிட்டு அதை 1/2 கப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன். அடுத்தது 1/2 டம்ளர் கடலை மாவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்.